السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وكان بالمؤمنين رحيما. சதகல்லாஹுல் அலியுல் அலீம். சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாமல்ல அல்லாஹ்விற்கு, எல்லாமல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மேற்காணக்கூடிய திருமறை வசனத்தின் மூலமாக அல்லாஹ் எவ்வளவு கருணையாளனாக இரக்கமுடையவனாக இருக்கிறான் அப்படிங்கிறத இந்த திருமறை வசனத்தின் மூலமாக குறிப்பிட்டு காட்டுகின்றான். வகான பில் முஃமினீன ரஹீமா. அல்லாஹ் முஃமின்களிடம் மிக்க இரக்கமுடையவனாக இருக்கிறான் அப்படிங்கிறத இந்த திருமறை வசனத்தின் மூலமாக குறிப்பிட்டு காட்டுகின்றான். பொதுவாக உலகின் நிலையை பார்த்தோமேயானால் குற்றங்களை தேடி தண்டனை தருவதும், அதேபோன்று தண்டனைகளுக்காக குற்றங்களை உருவாக்குவதும் தான் உலகத்தினுடைய ஒரு இயல்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதாவது யார் மேலே தண்டனைக்கான அந்த குற்றங்களை உருவாக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும், குற்றங்களை தேடி தண்டனை தரக்கூடிய விதத்திலும் தான் இந்த மனிதன் குற்றம் குறைகள் சொல்லக்கூடிய ஒரு நிலைமையில் உலகத்தினுடைய இயல்பு இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை நாம் பார்க்குறோம். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கருணை மிக்கவனாகவும் எல்லா விதத்திலும் கருணையாளனாகவும் இருக்கிறான். அவனது பெரும் கருணைக்கு ஒரு எடுத்துக்காட்டு நம்ம என்ன செய்யலாம், கூறலாம். அதாவது அல்லாஹு தாலா மக்களை மன்னிக்கக்கூடியவனாகவும், அதே போன்று அவர்களை சொர்க்கத்திற்கு அனுப்பவும் காரணங்களை தேடுகிறான். எப்படியாவது தன்னுடைய அடியான ஏதாவது ஒரு விதத்தில் நாம் என்ன செய்யணும், நம்முடைய அடியான சுவனத்தில் நுழைவிக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த ஆர்வத்தோடு சில காரணங்கள், ஏதாவது ஒரு சின்ன காரணம் இருந்துச்சுன்னா அதை கொண்டு அவனை என்ன செய்யலாம், சொர்க்கத்திற்குள்ள நுழைய வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ்னுடைய அந்த சிந்தனைகள். ஆனால் மனிதனுடைய நிலைப்பாடுகள், எப்போ என்ன குறைய ஒருத்தன் செய்வான் அதை நம்ம நிரூபிக்கலாம், அல்லது அவன் மேலே ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை சுமக்க வச்சு அவனை தண்டனை அனுபவிக்க வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உண்டான ஒரு நிலைப்பாடு தான் இந்த உலகத்தினுடைய நிலைப்பாடுகள். ஆனால் அல்லாஹ் என்ன செய்கிறான், குற்றங்குறைகளை மன்னித்து அந்த மனிதனுக்கு சொர்க்கத்தை கொடுப்பதற்குண்டான ஒரு சின்ன காரணம் கிடைச்சாலும் போதுங்கிற அடிப்படையில் அல்லாஹு தாலா தேடுறான். அவனே சில காரணங்களை உருவாக்குவதாகவும் அறிஞர் பெருமக்கள் என்ன செய்கிறாங்க, விளக்கம் தருவாங்க இவ்வாறு. அதாவது ஆன்மீக அறிஞர்களில் சிலர் இவ்வாறு உதாரணம் கூறுவதுண்டு. ஒரு தந்தை தன் மகன் தங்களை மதிக்கவில்லை என்று கூறி அல்லாஹ்விடத்தில் ஒரு மனிதர் என்ன செய்கின்றார், முறையிடுகின்றார். அல்லாஹ் அந்த மகனை அழைத்து விசாரித்தான். இப்படி உன்னுடைய தந்தையை மதிக்கவில்லையா அப்படிங்கிற மாதிரி அந்த விசாரணை இருந்துச்சு. மகன் என்ன செய்கின்றார், குற்றத்தை ஒப்புக்கொள்கின்றார். அந்த நேரத்தில் சொர்க்கத்திற்கு செல்ல தந்தைக்கு ஒரே ஒரு நன்மை தேவைப்பட்டுச்சு. உடனே மகனிடமோ ஒரே ஒரு நன்மை மட்டும்தான் இருந்துச்சு. சூழ்நிலையை கவனத்தில் கொண்டு அந்த மகன் என்ன செய்கின்றான், அல்லாஹ்விடத்தில் மன்றாடி, யா அல்லாஹ், என்னிடம் இருக்கிற ஒரு நன்மையை எனது தந்தைக்கு நீ அல்லாஹ் கொடுத்து விடு. அதாவது அவங்க சொர்க்கத்திற்கு போகட்டும், அவங்கள இந்த ஒரு நன்மை தான் குறைபாடாக இருக்குன்னா அது கொண்டு அவங்க சொர்க்கத்துக்கு போகட்டும் என்பதாக அல்லாஹ்விடத்தில் முறையிடுகின்றார். அந்த ஒரு நன்மையை வச்சு நான் என்ன செய்ய அப்படிங்கிற மாதிரி. அல்லாஹ் இவ்வாறு சொன்னானா, அவரை நான் சொர்க்கத்திற்கு அனுப்புகிறேன். இவ்வாறு கேட்ட காரணத்திற்காக, இவ்வாறு என்னிடத்துல நீ முறையிட்டா அல்லவா, இதை கேட்டதற்காக வேண்டி உன்னையும் சொர்க்கத்துக்கு நான் என்ன செய்கிறேன்,
அனுப்புகிறேன் என்று தந்தை மகன் இருவரையும் அல்லாஹு தாலா என்ன செஞ்சானா, சொர்க்கத்துக்கு அனுப்பி வச்சானா. அதே போன்று இன்னொரு மனிதரை அல்லாஹ் விசாரிப்பான. அவருக்கு எந்த நன்மையும் இருக்காது. அந்த நேரத்தில் அல்லாஹ் நீ நரகருக்கு போ அப்படின்னு சொல்லிவிடுவான். அந்த மனிதன் அல்லாஹ்வினுடைய உத்தரவு வந்தவுடன் நரகத்தை நோக்கி விரைவாக நடக்க ஆரம்பித்து விடுவாராம். அல்லாஹ் அந்த மனிதரை அழைத்து நான் நரகிற்கு போ அப்படின்னு சொன்ன உடனே இவ்வளவு வேகமாக போறிய ஏன் அப்படின்னு சொல்லி அல்லாஹு தஆலா கேட்பானா. அதற்கு அந்த மனிதர் சொல்வாராம், யா அல்லாஹ், உலகில்தான் நீ சொன்னதை நான் கேட்கல, உலகில் நீ சொன்ன கட்டளையெல்லாம் நான் கேட்கல, எங்காவது நீ சொன்னதை விரைவாக கேட்டுவிட வேண்டும் என்று செல்கிறேன் என்பதாக அந்த மனிதர் கூறுவாராம். உடனே அல்லாஹ் சரி நீ சொர்க்கத்துக்கு போ அப்படின்னு சொல்லி அல்லாஹு தஆலா கூறுவானா. இது இரண்டாம் மனிதருடைய ஒரு உதாரணத்தை அறிஞர் பெருமக்கள் என்ன செய்கிறாங்க, உதாரணம் சொல்கிறாங்க. அல்லாஹ்வுடைய கருணை எவ்வளவு மிக சிறப்பானது, அல்லாஹ்வுடைய இரக்கம் எவ்வளவு மகத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறதுக்கு சொல்கிறாங்க. இன்னொரு மனிதருக்கு, அந்த மனிதருக்கு அல்லாஹு தஆலா நரகிற்கு செல்ல உத்தரவிடப்படும். அந்த மனிதர் திரும்பி பார்த்தபடியே செல்வாராம். ஏன் திரும்பி திரும்பி பார்க்கின்றா என்பதாக அல்லாஹு தஆலா என்ன செய்வானா, கேட்பானா. யா அல்லாஹ், உலகில் நான் எவ்வளவோ பாவங்கள் செய்த பொழுதெல்லாம், இந்த உலகத்தில் நான் எவ்வளவோ பாவங்கள் செய்த பொழுதெல்லாம் என்னை நீ மன்னிக்கிறாய், இங்கும் மன்னித்து விட மாட்டாயா என்ற ஆசையில் தான், ஆவலில் தான் நான் என்ன செஞ்சேன், திரும்பி பார்க்கிறேன் என்பதாக அந்த மனிதர் சொல்வாராம். உடனே கருணையாளனாகிய அல்லாஹு தஆலா என்ன செய்வான், சரிப்பா நீ சொர்க்கத்திற்கு செல்லு என்பதாக அல்லாஹ் கூறிவிடுவான். அப்படிங்கிறத ஆன்மீக அறிஞர் பெருமக்கள் என்ன செய்கிறாங்க, இந்த உதாரணங்களை சொல்வாங்க. அன்பானவர்களே, ஆக இதை கொண்டு நோக்கம் என்ன, இந்த உலகத்தில் நாம் எவ்வளவுதான் பாவம் செய்த பொழுதிலும் கூட அதை மன்னிக்கக்கூடிய மனப்பான்மை அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் இருக்குது. அது வேறு யாருக்கும் இல்லை அப்படிங்கிறத நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அந்த கருணையாளனாக இருக்கக்கூடிய அல்லாஹ் நமக்கு எவ்வளவோ நியாமத்துகளை அள்ளி வழங்குறான், இரக்கம் உடையவனாக இருக்கிறான். நாம் என்னென்ன தவறான செயல்பாடுகளின் பக்கம் ஈடுபடுகின்ற பொழுதும் கூட நம்மளை தண்டிக்காமல் அல்லாஹு தஆலா விட்டு வைக்கிறாம்னா நாம் எந்த அளவிற்கு அந்த இறைவனுக்கு நன்றி கெட்டவர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத சிந்திச்சு பார்த்து நாம் என்ன செய்யணும், அந்த அல்லாஹுக்கு நாம் நன்றி செலுத்தினா அல்லாஹ்வுடைய அந்த கருணை நமக்கு நிச்சயம் கிடைக்கும். அல்லாஹ் நிச்சயமாக ஏதாவது ஒரு காரணத்தை கொண்டு நம்மை சுவனத்துக்கு அனுப்புவோம். அப்படிங்கிறத தான் இந்த வரலாற்று குறிப்பு ஒரு சிறந்த பாடத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது. எல்லாமல்ல அல்லாஹ் அத்தகைய தீய செயல்பாடுகளை விட்டும் நம்மை பாதுகாத்து இரக்க குணமுடையவனாகிய அல்லாஹ்விற்கு உரித்தான அமலை செய்து அவனுடைய அருளை பெற்ற நன்மக்களாக இருலகிலும் வாழ்வதற்கு வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி